வணக்கம் நண்பர்களே, நலமே நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது திருமண நிகழ்வில் நாம் அறிய வேண்டிய சில விஷயங்கள். அரிசியில் அட்சதை ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா அரிசியில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் புஷ்பம் கலந்து அட்சதை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நெல் நீங்கள் கலந்துக்கிட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது. முன்னாடிலாம் நெல் தாங்க இருந்தது. இது எப்படி அரிசியாக வந்துச்சுன்னு தெரியல. நெல்லில் தான் மஞ்சள் கலந்து புஷ்பம் கலந்தும் அட்சதை ரெடி பண்ணுவாங்க. எப்போது இந்த மாற்றம் வந்துச்சுன்னு தெரியல. அரிசியில் தான் அட்சதை பண்ணுறாங்க. அரிசி பொறுத்த அளவுக்குங்க வேறு விஷயத்துக்கு தான் அரிசி பயன்படுத்துவாங்க. அதால் கூடுமான அளவுக்கு நெல்லில் அட்சதை பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த அட்சதையை எடுத்து நம்ம திருமண தம்பதிகளுக்கு வாழ்த்தினா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பெண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி மெட்டி வீட்டிலையே போட்டுட்டு வந்துடுறாங்க. அது என்னன்னு தெரியல. அதாவது அவங்க பழக்கமாக இல்லை அவசரத்தில் போட்டு வராங்களான்னு தெரியல. மெட்டி என்பது அந்த கல்யாணம் நடக்கின்ற இடத்துல தான் நம்ம மெட்டி போடணுங்க. மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளை மெட்டி போடணும் அம்மி மிதித்து. அதே போல் மாப்பிள்ளைக்கு பெண்ணின் சகோதரர் மெட்டி போடணும். இதுதான் வழக்கமே. இதுதான் பண்ணணும். அப்போ தான் அந்த திருமணம் சடங்குன்னு ஒரு சிறப்பாக இருக்கும். அதை விட்டு நம்ம வீட்டிலலாம் போட்டு வரக்கூடாதுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா தேங்காய், அந்த முகூர்த்த தேங்காய்னு இருக்குல்ல. எப்படின்னா அந்த தாலி தேங்காவில் கட்டி ஒரு தாம்பூலத்தில் அரிசி போட்டு அது மேலே வச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ண முடித்தப்புறம் எல்லார்ட்டையும் கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. ஆசீர்வாதம் முடிஞ்ச உடனே அந்த தாலி மணப்பெண்ணுக்கு கட்டிடுவாங்க. மணப்பெண் கட்டின முடித்த உடனே அடுத்து இந்த தேங்காயும் அரிசியும் என்ன பண்ணலாம்? நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய கேள்விங்க இது. தேங்காய் என்ன பண்ணணும்னா கோயிலில் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணி அங்கேயே சாப்பிட்ணும். சமையலில் சேர்க்கவே கூடாதுங்க. நிறைய பேர் அதே மாதிரி வீண் அடிக்கக்கூடாது. நிறைய பேர் இதான் பண்ணுறாங்க. ஒன்று வீண் அடிச்சிடுறாங்க, இல்லைன்னா சமையலில் சேர்த்துட்றாங்க. பூஜை பண்ண தேங்காய் கோயிலில் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணி அங்கேயே சாப்பிட்ணும். வீண் அடிக்கக்கூடாது. அரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா பொங்க வச்சு கூட சாப்பிட்லாம். அதே போல் திருமணம் பொறுத்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் வச்சா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எந்த ஒரு கெட்ட நேரம் வராத ஒரு காலம் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் தான். அதே போல் நீங்கள் தாலி கட்டும்போது கோயிலில் நீங்கள் போய் தாலி கட்டினீங்கன்னா பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தோஷங்கள் இருந்துச்சுன்னா அந்த தோஷம் அங்கேயே விலகிவிடும். தோஷம் வராது. அதுக்காகவே நிறைய பேர் கோயிலில் தாலி கட்டுவாங்க. அப்படி கட்டினோன்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கோயிலில் அந்த தோஷம் நிவர்த்தி அடைந்துவிடும். கோயிலில் தாலி கட்டுறது மிக மிக சிறப்பு. அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. கல்யாணம் அதாவது விருந்துகள் மண்டபத்தில் வச்சுக்கலாம். தாலி மட்டும் நீங்கள் கோயிலில் பண்ணிங்கன்னா மணமக்கள் சௌபாகியமாக இருப்பாங்க. அதே போலனா எல்லா காரியங்களும் முடிஞ்சு லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது சேஷை விடுறது. நிறைய பேர் சேஷையை விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் என்பது நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முகத்தை பார்த்து நிறைய திருஷ்டிகள் வரும். அந்த திருஷ்டியை கழிக்கக்கூடிய இந்த சேஷங்க 2 கையில் அரிசி எடுத்துக்கணும். வலது பக்கம் 3 தடவை இடது பக்கம் 3 தடவை சுற்றிட்டு பெண்ணும் மாப்பிள்ளைக்கும் அந்த தோலில் அந்த அரிசியை போட்டுட்டு கொஞ்சோண்டு எடுத்து லாஸ்ட்டில் அர்ச்சதை 2 பேருக்கும் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சேஷம் யார் அதிகமாக விடணும்னா வீட்டில் மூத்தவங்க, வயசில் பெரியவங்க செய்யணும். இது கடைசியாக எல்லோரும் போகிறோம் அந்த திருமண மண்டபத்திலேயே இந்த காரியம் செய்யணும். செஞ்சுட்டு தான் பெண் மாப்பிள்ளையும் வெளியே இட்டுட்டு போகணும். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா விருந்து உபசரிப்பு. நிறைய பேர் விருந்து நமக்கு பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட உணவு வகைகள் அந்த விருந்தில் சேர்த்துட்றாங்க. அந்த உணவு நிறைய பேர் சாப்பிட்றாங்களான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா உணவு சேமிப்பு என்பது மிக மிக முக்கியங்க இன்றைய காலகட்டத்தில். ஒன்றும் இல்லை, நீங்கள் அதிகமாக உணவுகள் கொண்டு வாங்க, ஆனால் வைக்கிறது உணவு கம்மிப்படுத்துங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்வீட் நீங்கள் 50 கிராம் வைக்கிறீங்கன்னா ஒரு 10 கிராம் வைங்க போதும். வேணும்னா வாங்கி சாப்பிட்லாம். தாராளமாக கேட்பாங்க. நான் கேட்டால் கூட நம்ம தாராளமாக வைக்கலாம். அதே போல்
உணவு வகை குறைச்சி வைக்கிறது மிக மிக நல்லது. இல்லை உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நான் நிறையா உணவு வகைகள் வைக்கணும், வேறு வேறு ஐட்டத்தில் நிறைய வைக்கணும்னு நினைக்கிங்கன்னா அளவு குறைங்க. நிறைய பேர் உணவு வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு விருந்தில் உட்காரும்போது உங்களால் சாப்பிட முடியுது மட்டும்தான் உங்களால் சாப்பிட முடியும். மீதி அனைத்தையும் பார்த்திங்கன்னா இலையிலேயே வச்சிடுறாங்க. 100க்கு வந்து 80% வந்து உணவு வந்து இலையில இருந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கலாங்க. ஆனால் உணவு என்பது அனைத்துக்கும் தேவை. உணவு பொறுத்தளவு அனைவருக்கும் தேவை. அனைவருக்கும் உணவு வேண்டும். அதனால் உணவு வந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட ஐட்டம் போடுங்க, அளவாக குறைங்க. உங்களை ஆசைப்பட்டால் நீங்கள் நினைக்கலாம் நிறைய உணவு போடணுன்னு, அது தப்பு கிடையாது. ஆனால் உணவு அளவு குறைச்சிக்குங்க. இதாங்க ரொம்ப நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். உணவு என்பது நம் வாழ்வாதாரத்தின் மிக முக்கியமான ஒரு பொருள். அதால் உணவு வீணடிக்க வேண்டாம். அதுக்காக நீங்கள் உணவு வந்து குறைச்சிக்கிங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி ஒரு தகவல் பார்த்துருக்கோம். வேறு ஒரு தகவலோடு நம்ம சந்திப்போம். இந்த பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர நலமுடன், வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.